வணக்கம். நீங்கள் கேட்டிருந்த இந்தியாவின் பொது மற்றும் தனியார் துறைகள் பற்றிய ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். வணக்கம். இன்னைக்கு நாம இந்திய பொருளாதார கட்டமைப்போட ஒரு முக்கியமான பகுதியை பார்க்க போறோம். அதாவது கவர்மெண்ட் நடத்துற பொதுத்துறையும் பிரைவேட் ஆளுங்க நடத்துற தனியார் துறையும் எப்படி வேலை செய்யுது, இது ரெண்டும் சேர்ந்து நம்ம பொருளாதாரத்தை எப்படி கொண்டு போகுதுன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். ஆமா, இதுக்கான தகவல்கள் தமிழ்நாடு அரசோட 8ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பாடப்புத்தகத்திலிருந்து எடுத்திருக்கோம். சொல்ல போனா இது ஒரு நல்ல ஆரம்ப புரிதலை நமக்கு கொடுக்கும். சரி, இந்த பாட புத்தகத்தோட கற்றல் நோக்கங்கள் இருக்கு இல்லையா, அதையே வழிகாட்டியா வச்சுக்கிட்டு சில முக்கிய கேள்விகளுக்கு நாம பதில் தேடலாம். இந்தியா ஏன் ஒரு கலப்பு பொருளாதாரம்? அதாவது இந்த பொது தனியார் துறைக்கு என்ன வித்தியாசம்? நாட்டோட வளர்ச்சிக்கு இதுங்களோட பங்களிப்பு என்ன? இதெல்லாம் நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். அதுதான் இந்த உரையாடலோட ஒரு முக்கிய விளைவா இருக்கும்னு நினைக்கிறோம். ஆரம்பிக்கலாமா? ஓ, நிச்சயமா. முதல்ல இந்தியா ஏன் சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறம் ஒரு வித்தியாசமான பாதையை, அதாவது கலப்பு பொருளாதாரம், மிக்ஸ்ட் எக்கானமிங்கிற வழியை தேர்ந்தெடுத்ததுன்னு புரிஞ்சுக்கிறது முக்கியம். ஆமா, அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட். ஏன்னா சில நாடுகள் முதலாளித்துவம்னு போனாங்க, சிலது சோஷியலிசம்னு போனாங்க. ஆனா இந்தியா ஏன் ரெண்டையும் கலக்க நினைச்சது? என்ன காரணம்? நீங்க யோசிச்சு பாருங்க. 1947 சுதந்திரம் கிடைச்சப்போ நம்ம நிலைமை என்ன? ரொம்ப வறுமை, படிக்காதவங்க அதிகம், தொழில் வளர்ச்சியில ரொம்ப பின்னடைவு, முக்கியமா பெரிய தொழில்களை ஆரம்பிக்க தேவையான பணம், அதாவது மூலதனம் அப்போ தனியார் கிட்ட பெருசா இல்ல. அதே சமயம் லாபத்தை மட்டுமே பார்க்காம சமூக நீதியோட வளர்ச்சி வேணுங்கிற எண்ணமும் இருந்துச்சு. இது சோசியலிச கொள்கைகளோட தாக்கம். அப்போ ஒரு பக்கம் தனியார் முயற்சிக்கு இடம் கொடுக்கணும், இன்னொரு பக்கம் சமூக நலனையும் பார்த்துக்கணும், ஒரு பேலன்ஸ் தேவைப்பட்டுச்சு. அப்படிதானே? கரெக்ட், மிகச்சரியா சொன்னீங்க. இந்த ரெண்டு தேவையும் பூர்த்தி செய்யற மாதிரி ஒரு வழிதான் இந்த கலப்பு பொருளாதாரம். இதுல அரசாங்கமே முக்கியமான துறைகள்ல முதலீடு செஞ்சு வழி நடத்தும். அதே நேரம் தனியார் துறையும் வளர வாய்ப்பு கொடுப்பாங்க. திட்டமிட்ட பொருளாதார வளர்ச்சிங்கிறது இதோட ஒரு பகுதியா மாறுச்சு. இப்போ நீங்க பொதுத்துறை, தனியார் துறைன்னு சொன்னீங்க. அதுக்கு ஒரு தெளிவான விளக்கம் கொடுக்க முடியுமா? கேக்குறவங்களுக்கு ஈஸியா புரியுற மாதிரி. கண்டிப்பா. பொதுத்துறை, அதாவது பப்ளிக் செக்டார்ங்கிறது அரசாங்கத்துக்கு சொந்தமான, அரசாங்கத்தால நடத்தப்படுற நிறுவனங்கள், சேவைகள். இது சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் இல்ல லோக்கல் பாடி எதுவா வேணா இருக்கலாம். இதோட மெயின் நோக்கம் லாபம் சம்பாதிக்கிறத விட மக்களுக்கு சேவை பண்றதுதான். உதாரணத்துக்கு நம்ம ரயில்வேயே எடுத்துக்கலாம். சரி, அப்போ தனியார் துறை, பிரைவேட் செக்டார், அது இதுக்கு ஆப்போசிட். தனி நபர்கள் இல்லனா பிரைவேட் கம்பெனிகளுக்கு சொந்தமான, அவங்களால நடத்தப்படுற பிசினஸ் தான் தனியார் துறை. இதோட முதல் நோக்கம் லாபம் பார்க்கிறது. நாம பயன்படுத்துற நிறைய பொருட்கள், சேவைகள் தனியார் கம்பெனிகள் செஞ்சதுதான். ஆனா இந்தியால இந்த ரெண்டு துறையும் ஒரே பொருளாதார அமைப்புக்குள்ள சேர்ந்து வேலை செய்யுதுங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். இந்த விளக்கம் நல்லா புரியுது. இப்போ பொதுத்துறையோட வரலாறு பத்தி கொஞ்சம் பேசுவோமே. குறிப்பா சுதந்திரத்துக்கு அப்புறம் அதோட வளர்ச்சி எப்படி இருந்துச்சு? இங்க சில சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா சுதந்திரம் கிடைச்ச உடனே நாட்டோட தொழில் வளர்ச்சியை வேகப்படுத்த வேண்டிய கட்டாயம். பெரிய ஃபேக்டரிங்க, டேம், பவர் பிளான்ட்னு இந்த மாதிரி அடிப்படை வசதிகளை, அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை உருவாக்க பெரிய முதலீடு தேவைப்பட்டது. ஆனா சொன்ன மாதிரி அப்போ தனியார் கிட்ட அவ்வளவு பணம் இல்ல. அதனால அரசாங்கமே இந்த வேலையில இறங்குச்சு. அதாவது அரசாங்கமே ஒரு தொழில் முனைவோர் மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லலாமா? சொல்லலாம், ஒரு வகையில அப்படிதான். 1948 முதல் தொழில் கொள்கை வந்துச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமா 1956 இரண்டாவது தொழில் கொள்கை தீர்மானம், இண்டஸ்ட்ரியல் பாலிசி ரெசல்யூஷன் கொண்டு வந்தாங்க. இதுதான் பொதுத்துறை நிறுவனங்கள் உருவாகிறதுக்கு ஒரு நல்ல அடித்தளமா அமைஞ்சது. குறிப்பா இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் 1956-61. இது பேராசிரியர் மஹலனோபிஸ் மாதிரியா அடிப்படையா வச்சிருந்தது. ஓ, அந்த மஹலனோபிஸ் மாதிரி அது கனரக தொழில்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துச்சுன்னு பாடப்புத்தகத்துல இருக்கு இல்லையா? ஆமா, இரும்பு, எஃகு, பெரிய மெஷின்கள் செய்யறது, இந்த மாதிரி அடிப்படை தொழில்களுக்கும் நாட்டோட உள்கட்டமைப்புக்கும் நிறைய முக்கியத்துவம் கொடுத்தாங்க. இது மூலமா பொருளாதார வளர்ச்சியில அரசாங்கம் ஒரு திட்டமிட்ட வழிகாட்டுற பங்கை ஏத்துக்கிட்டது. அது அந்த காலத்துல ஒரு பெரிய விஷயம். அப்படி உருவாக்குன இந்த பொதுத்துறை நிறுவனங்களோட பப்ளிக் செக்டார் என்டர்பிரைசஸ், PSCs முக்கிய நோக்கங்கள் என்னவா இருந்துச்சு? சேவைன்னு சொன்னீங்க. அதை தாண்டி நிறைய முக்கியமான நோக்கங்கள் இருந்துச்சு. ஒண்ணு, நாட்டோட வளர்ச்சி திட்டங்களுக்கு தேவையான வருமானத்தை அரசாங்கத்துக்கு ஈட்டி தர்றது.
ரெண்டு, நாட்டுல எல்லா பகுதியும் ஒரே மாதிரி வளரணும்னு பின்தங்கிய இடங்கள்ல கூட ஃபேக்டரிகளை ஆரம்பிக்கிறது. நீங்க கவனிச்சீங்கன்னா பல பொதுத்துறை நிறுவனங்கள் சின்ன ஊர்கள்ல கூட இருக்கும். ஆமா, அது பிராந்திய ஏற்றத்தாழ்வை குறைக்கவா? அதேதான். மூணாவதா மக்களுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்குறது. நாலாவதா நாட்டோட தொழில் வளர்ச்சியை வேகப்படுத்துறது. அப்புறம் ஏற்றுமதியை அதிகப்படுத்தி இறக்குமதியை குறைச்சு அந்நிய செலாவணிய சேமிக்கிறது அல்லது ஈட்டுறது. நாட்டு பாதுகாப்புக்கு தேவையான பொருட்களை உற்பத்தி செய்யறது. இது மாதிரி பல நோக்கங்கள். இந்த பொதுத்துறை நிறுவனங்கள் எல்லாமே ஒரே மாதிரி தானா, இல்ல அதுக்குள்ள ஏதாவது வகைகள் இருக்கா? அந்த 1956 கொள்கையில தொழில்களை வகைப்படுத்தினதாகவும் சொன்னீங்க. நல்ல கேள்வி கேட்டீங்க. பொதுத்துறை நிறுவனங்கள் செயல்படுற விதத்துல 3 முக்கிய வடிவங்கள் இருக்கு. முதல் வகை துறை வாரியான நிறுவனங்கள், டிபார்ட்மெண்டல் அண்டர்டேக்கிங்ஸ். இதுங்க அரசாங்கத்தோட ஒரு டிபார்ட்மெண்ட் மாதிரி நேரடியா செயல்படும். உதாரணத்துக்கு இந்திய ரயில்வே, போஸ்ட் ஆபீஸ். இதுக்குன்னு தனி சட்ட அமைப்பு கிடையாது. அரசாங்கத்தோட ஒரு அங்கம், அவ்வளவுதான். சரி. ரெண்டாவது சட்டப்பூர்வமான கழகங்கள், ஸ்டாட்யூட்டரி கார்ப்பரேஷன்ஸ். இது பார்லிமெண்ட்லயோ இல்ல ஸ்டேட் அசம்பிளிலயோ ஒரு ஸ்பெஷல் சட்டம் போட்டு உருவாக்குறது. இதுக்கு ஓரளவு தன்னாட்சி அதிகாரம் இருக்கும். உதாரணம் எல்ஐசி, ஆர்பிஐ. ஓகே. மூணாவது அரசு நிறுவனங்கள், கவர்மெண்ட் கம்பெனிஸ். இதுங்க நம்ம கம்பெனி சட்டத்துக்கு கீழே பதிவு செஞ்சிருப்பாங்க. இதுல மெஜாரிட்டி ஷேர், அதாவது குறைஞ்சது 51% பங்கு அரசாங்கத்துக்கிட்ட இருக்கும். பிஹெச்இஎல், சேல், ஓஎன்ஜிசி இதெல்லாம் நல்ல உதாரணங்கள். நீங்க கேட்ட மாதிரி அந்த 1956 கொள்கை தீர்மானம் தொழில்களை 3 அட்டவணையா பிரிச்சது. ஷெட்யூல் ஏ, பி, சின்னு. ஷெட்யூல் ஏல இருந்த பாதுகாப்பு, அணுசக்தி, ரயில்வே மாதிரி ரொம்ப முக்கியமான தொழில்கள் முழுக்க முழுக்க அரசாங்கத்துக்கு மட்டும்தான். ஷெட்யூல் பில அரசாங்கம் முக்கிய பங்கு வகிக்கும். தனியாரும் இருக்கலாம், அலுமினியம், உரம் தயாரிக்கிறது மாதிரி. மீதி தொழில்கள் ஷெட்யூல் சில, அது பெரும்பாலும் தனியார் துறைக்கு விடப்பட்டுச்சு. இது ஒரு தெளிவான பிளானிங்க காட்டுச்சு. அருமையான விளக்கம். பொதுத்துறையோட இந்த வளர்ச்சியை இப்ப புரிஞ்சுக்க முடியுது. இப்போ நாணயத்தோட அடுத்த பக்கமான தனியார் துறைக்கு வருவோம். அதோட வரையறை, செயல்பாடுகள் பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். நிச்சயமா. நாம முன்னாடியே சொன்ன மாதிரி தனியார் துறைங்கிறது தனிநபர்கள் இல்லைன்னா தனியார் குழுக்களுக்கு சொந்தமான லாப நோக்கத்துக்காக நடத்துற பிசினஸ். இதோட வடிவங்களும் பல இருக்கு. ஒரே ஆள் நடத்துற சின்ன கடை, சோல் ப்ராப்ரைட்டர்ஷிப்ல இருந்து பார்ட்னர்ஷிப்ல நடத்துறது, அப்புறம் ஷேர் மார்க்கெட்ல லிஸ்ட் பண்ண பெரிய கம்பெனிங்க, லிமிடெட் கம்பெனிஸ், கூட்டுறவு சங்கங்கள், ஏன் வெளிநாட்டு கம்பெனிகள், எம்என்சிஸ் வரைக்கும் பல வடிவங்கள்ல இது இயங்குது. இதோட முக்கிய வேலைகள் என்ன? ஒரு நாட்டு பொருளாதாரத்துல தனியார் துறையோட பங்கு என்னன்னு சொல்லலாம். தனியார் துறை பல விதத்துல பங்களிக்குது. முதல்ல புத்தாக்கம், அதாவது இனோவேஷன். புது ஐடியா, புது டெக்னாலஜி, புதுசா பொருட்களை உற்பத்தி செய்யற முறைன்னு இதுல எல்லாம் தனியார் துறை பெரும்பாலும் முன்னாடி நிற்கும். இது பொருளாதாரத்துக்கு ஒரு புது வேகத்தை கொடுக்குது. போட்டி அதிகமா இருக்கிறதுனாலயா? ஆமா, அது ஒரு முக்கிய காரணம். சந்தையில போட்டி போட்டு ஜெயிக்கணுங்கிற ஒரு உந்துதல். ரெண்டாவதா முதலீட்டை ஈர்க்கிறது. நாட்டுக்குள்ள இருந்தும் வெளிநாடுகள் இருந்தும் முதலீட்டை வாங்கி தொழிலை பெருசாக்குறாங்க. மூணாவதா பன்முகத்தன்மை, டைவர்சிபிகேஷன். விதவிதமான பொருள்கள், சேவைகளை உற்பத்தி செஞ்சு நமக்கு, அதாவது நுகர்வோருக்கு நிறைய சாய்ஸ் கொடுக்கறாங்க. அதுவும் முக்கியம்தான். வேற என்ன? அப்புறம் முக்கியமா வேலை வாய்ப்பை உருவாக்குறது. இன்னைக்கு இந்தியால அதிகமான வேலை வாய்ப்புகளை உருவாக்குறதுல தனியார் துறைக்கு பெரிய பங்கு இருக்கு. நாட்டோட மொத்த உள்நாட்டு உற்பத்தி, அதாவது ஜிடிபிக்கும் கணிசமான பங்களிப்பு செய்யுது. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, இன்ஃபோசிஸ், விப்ரோ, ரிலையன்ஸ், டாடா குரூப், அசோக் லேலண்ட், இப்படி எத்தனையோ பெரிய வெற்றிகரமான தனியார் நிறுவனங்கள் இந்தியாவில் இருக்கு. இவங்க உலக அளவுலயும் போட்டி போடுறாங்க. இந்த பாடப்புத்தகம் 2 துறைக்கும் நடுவுல ஒரு ஒப்பீடும் கொடுக்குதுன்னு சொன்னீங்க. அந்த முக்கியமான வித்தியாசங்கள் என்னென்ன? ஆமா, அந்த அட்டவணையில சில முக்கிய வேறுபாடுகளை நல்லா சொல்லியிருக்காங்க. முதல்ல உரிமை, ஓனர்ஷிப், யாருக்கு சொந்தம், அரசாங்கத்துக்கா தனியாருக்கா. ரெண்டாவது நோக்கம், மோட்டிவ், சேவை பண்றதா லாபம் பார்க்கறதா. மூணாவது பொது பொறுப்பு கூறல், அக்கௌண்டபிலிட்டி. பொதுத்துறை அரசாங்கத்துக்கும் பார்லிமெண்ட் அசம்பிளிக்கும் பதில் சொல்லணும். தனியார் துறை அவங்களோட ஓனர்களுக்கு, ஷேர் ஹோல்டர்களுக்கு பதில் சொல்லணும். அது மட்டும் இல்லாம வேலை செய்யறவங்களோட நலன், அப்புறம் வேலை பாதுகாப்பு, ஜாப் செக்யூரிட்டி, இதுலயும் வித்தியாசம் இருக்கு. பொதுவா பொதுத்துறையில வேலை பாதுகாப்பு அதிகம்னு ஒரு கருத்து இருக்கு இல்லையா? அதே மாதிரி எந்தெந்த துறைகள்ல இவங்க இருக்காங்கன்றதுலயும் வித்தியாசம் இருக்கு. பாதுகாப்பு, அணுசக்தி மாதிரி துறைகள்ல பொதுத்துறை தான் அதிகம்.
ஆனா இந்த வேகமா விற்கிற நுகர்வோர் பொருட்கள், எஃப்எம்சிஜி, ஐடி துறை இதுலெல்லாம் தனியார் துறை தான் முன்னாடி இருக்கு. ஆனா டெலிகாம் மாதிரி சில துறைகள்ல ரெண்டுமே இருக்குல்ல. பிஎஸ்என்எல்லும் இருக்கு, மத்த பிரைவேட் கம்பெனிகளும் இருக்கு. நாம மிகச் சரியான உதாரணம் சொன்னீங்க. சில துறைகள்ல ரெண்டுமே போட்டி போடுது, இல்லனா சேர்ந்து வேலை செய்யுது. இதுதான் கலப்பு பொருளாதாரம்ங்கிறது. சரி, இந்த நிலைமை இப்படியேவா இருந்துச்சா? காலப்போக்குல, குறிப்பா அந்த 1991 பொருளாதார சீர்திருத்தங்களுக்கு அப்புறம் இந்த பொதுத்துறை தனியார் துறை பேலன்ஸ்ல என்னென்ன மாற்றங்கள் வந்துச்சு? இது ஒரு ரொம்ப முக்கியமான கட்டம். 1991ல இந்தியா ஒரு பெரிய பொருளாதார கஷ்டத்துல இருந்தப்போ புதிய பொருளாதார கொள்கைன்னு நியூ எக்கனாமிக் பாலிசின்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்க. அதுல 3 முக்கிய விஷயம்: தாராளமயமாக்கல், தனியார் மயமாக்கல் மற்றும் உலகமயமாக்கல். சுருக்கமா எல்பிஜி சீர்திருத்தங்கள்னு சொல்லுவாங்க. இந்த சீர்திருத்தங்கள் எப்படி இந்த பொதுத்துறை தனியார் துறை உறவை மாத்துச்சு? பெரிய மாற்றங்கள். அது வரைக்கும் பொதுத்துறைக்கு மட்டும் ஒதுக்கி இருந்த பல தொழில்களை தனியார் துறைக்கு ஓபன் பண்ணிட்டாங்க. அதனால போட்டி அதிகமாச்சு. பொதுத்துறை நிறுவனங்களோட பங்குகளை தனியாருக்கு விற்கிற அந்த முதலீட்டை திரும்ப பெறுதல், டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பாலிசியை கொண்டு வந்தாங்க. வெளிநாட்டு முதலீடு வர்றதுக்கான ரூல்ஸை தளர்த்தினாங்க. இதோட விளைவு என்னன்னா, பொருளாதாரத்துல தனியார் துறையோட பங்கு நல்லாவே அதிகமாச்சு. பொதுத்துறையோட ஆதிக்கம் கொஞ்சம் குறைஞ்சு ஒரு புதுவிதமான சமநிலை உருவாச்சு. இங்க ஒரு முக்கியமான கேள்வி வருது: இப்படி மாறிட்டு வர சமநிலை இந்தியாவோட வளர்ச்சிக்கு எந்த அளவுக்கு நல்லதா இருக்கு? பொதுத்துறையோட அந்த சேவை நோக்கமும் தனியார் துறையோட அந்த வேகமும் திறமையும் எப்படி சரியா இணையுது? அப்போ மொத்தமா பார்க்கும்பொழுது இந்தியாவோட வளர்ச்சிக்கு இந்த ரெண்டு துறைகளோட பங்களிப்பு என்ன? எதை முக்கியம்னு சொல்ல முடியும்? அப்படி ஒத்த வரியில சொல்றது கொஞ்சம் கஷ்டம். ரெண்டு துறையுமே இந்தியாவோட சமூக பொருளாதார வளர்ச்சிக்கு தேவைதான். நாட்டோட ஜிடிபி உயர ரெண்டுமே பங்களிக்குது. ஃபேக்டரி, மெஷின், பாலம், ரோடுன்னு மூலதனத்தை உருவாக்குறதுல ரெண்டு துறையோட முதலீடும் முக்கியம். உள்கட்டமைப்பு, வேலை வாய்ப்பு இதுல எப்படி? ஆரம்ப காலத்துல ரோடு, துறைமுகம், கரண்ட் மாதிரி அடிப்படை உள்கட்டமைப்பை உருவாக்குனதுல பொதுத்துறைக்கு தான் பெரிய பங்கு. இப்போ தனியாரும் இதுல நிறைய முதலீடு பண்றாங்க. வேலை வாய்ப்பு எடுத்துக்கிட்டா ஒரு காலத்துல பொதுத்துறை தான் பெரிய அளவுல வேலை கொடுத்துச்சு. இப்பவும் கணிசமா கொடுத்தாலும் தனியார் துறையோட வளர்ச்சி தான் இன்னைக்கு நிறைய புது வேலை வாய்ப்புகளை உருவாக்குது. அதே மாதிரி கல்வியை பாருங்க. அனைவருக்கும் கல்வி இயக்கம், SSA, RMSA மாதிரி அரசாங்க திட்டங்கள் கல்வியை எல்லாருக்கும் கொண்டு போக உதவுச்சு. அதே நேரம் பிரைவேட் ஸ்கூல், காலேஜ் எண்ணிக்கையும் அவங்களோட பங்கு இப்ப அதிகமா இருக்கு. கிராமப்புற வளர்ச்சி இந்த பிராந்திய ஏற்றத்தாழ்வுகளை குறைக்கிறது. ஏன் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் NFSA 2013 மாதிரி சமூக நலத்திட்டங்களை செயல்படுத்துறதுல கூட சில சமயம் ரெண்டு துறையோட ஒத்துழைப்பும் தேவைப்படுது. அதனால ஒண்ணு சார்ந்துதான் நம்ம வளர்ச்சி போயிட்டு இருக்கு. ஆஹா, இந்த அலசல் மூலமா இந்தியாவோட கலப்பு பொருளாதாரம் எப்படி உருவாச்சு, அதோட ரெண்டு தூண்களான பொதுத்துறை தனியார் துறைனா என்ன, அதோட வரலாறு, நோக்கம், செயல்பாடு, காலப்போக்குல வந்த மாற்றங்கள், குறிப்பா 1991 சீர்திருத்தங்களோட தாக்கம் எல்லாத்தையும் இந்த பாடப்புத்தகத்தை அடிப்படையா வச்சு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். நம்ம சமூக பொருளாதார வளர்ச்சியில இதுங்களோட கூட்டு பங்களிப்பையும் ஓரளவுக்கு பார்த்திருக்கோம். இந்த பாடப்பகுதி சொல்ல வர்ற கற்றல் நோக்கங்களையும் நம்ம அடைஞ்சிருப்போம்னு நம்புறேன். ஆமா, முக்கியமா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, இந்தியாவோட சீரான வளர்ச்சிக்கு இந்த ரெண்டு துறைகளும் தொடர்ந்து இணைந்து செயல்படுறது அவசியம். சேவை நோக்கம், சமூக நீதி மாதிரி விஷயங்கள்ல பொதுத்துறையோட பங்கும், திறமை, புதுமை, முதலீடு இதுல தனியார் துறையோட பங்கும் முக்கியம். இந்த ரெண்டோட சரியான கலவை தான் நம்மள முன்னாடி கொண்டு போகும். கடைசியா நீங்க யோசிச்சு பார்க்க ஒரு விஷயம்: 1991 சீர்திருத்தங்கள் இந்த பொருளாதார சூழலை மாத்துச்சுன்னு பார்த்தோம். இன்னைக்கு டெக்னாலஜி இவ்வளவு வேகமா வளர்ந்து வர்ற சூழல்ல இந்த பொது தனியார் துறைக்கு இடையேயான சமநிலை இன்னும் எப்படி மாறலான்னு நீங்க நினைக்கிறீங்க? குறிப்பா இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், AI மாதிரி புது தொழில்நுட்பங்களோட கண்டுபிடிப்பு, இனோவேஷன், எல்லாருக்கும் நல்ல சுகாதாரம், கல்வி மாதிரி அத்தியாவசிய சேவைகளை கொடுக்கிறது, கோடிக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்குறது, இந்த மாதிரி சவால்கள்ல இந்த ரெண்டு துறைகளோட எதிர்கால பங்களிப்பும் உறவும் எப்படி இருக்கும், இத பத்தி கொஞ்சம் யோசிங்க. இந்த அலசல்ல எங்களோட இருந்த உங்களுக்கு எங்க நன்றி. நன்றி.